நேர்மையானவர், படித்தவர், அனுபவஸ்தர், எளிமையானவர், உங்க வீட்டுக்கே வந்து உங்க பிரச்சனைகள் அறிந்து உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நபர். வெற்றி வேட்பாளராக இரட்டை சின்னத்துல நீங்க வாக்களிச்சு நிச்சயமாக அண்ணனை ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு தெரியும். அதனால நான் உங்களை வாக்களிங்கன்னு சொல்ல மாட்டேன். அது நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்க. திமுக நடக்கின்ற அலங்கோல் ஆட்சி உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 வயது பெண்கள்ல இருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அத்தனை பேர் வந்திருக்கீங்க. வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க, தாய்மார்கள் இருக்கீங்க. ஒரு பெண்ணோட வேதனை பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 வயது பெண்ணை வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஒரு திமுக கவுன்சில் வந்து நர வேட்டையாடி ஒரு 2 வயது குழந்தை கற்பழிச்சு வெட்டி கொல்ல போட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வழக்கு போடவில்லை, எதுவுமே செய்யவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா 80 வயசு மூதாட்டி இது வரைக்கும் வழக்கு காணும். ஆம்ஸ்ட்ராங் கொலையில வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒழுங்கான நடவடிக்கை கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்மணிய ஒரு மாணவிய திமுக காரர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு பெண்ணை வந்து தாக்கியிருக்காரு, கற்பழிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஸ்டாலின் வாயை திறக்கல. எவ்வளவு போராட்டங்கள் செஞ்சாலுமே என்ன பண்ணாலுமே பொம்மை முதலமைச்சர் தன்னோட மகன் தன்னோட மருமகனை பாதுகாக்க மட்டும்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது, போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும். ஆனா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில வசந்தத்தை மட்டும் கொடுத்தாரு. ஒரு பொற்கால ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அதே போல சம்பத்தனன் அவர்கள் இது சொல்லி ஆகணும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நிர்வாகத்துக்காக அமைச்சர்கள் வந்து அப்பப்ப மாற்றம் செய்வார்கள். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இண்டிகேட்டர், கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து சரி பார்த்து சில வாட்டி அமைச்சர்களை வந்து மாத்துவாங்க. அதே அண்ணன் வந்து ஒரு வாட்டி கூட மாற்றம் செய்யாமல் 10 வருடம் வந்து அண்ணன் ஒரு சிறப்பான அமைச்சராக, அம்மா வழி வந்த ஒரு அமைச்சராக அண்ணன் எடப்பாடியாருக்கு விசுவாசமாக இருக்கிற நபர் அண்ணன் MP சம்பத்தனன் அவர்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல. அது காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், சேது சமுத்திரமாக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கும் வந்து திமுக வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டுகளோட உரிமைகளை தாரை வாக்குவதுதான் திமுக கை வந்த கலை. அதே போல இப்ப விஜய் அவர்கள் ஏமாந்து இளைஞர்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஏமாந்து விஜய்க்கு வாக்களிக்காதீங்க. விஜய்க்கு வாக்களிச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் ஒழுங்கா அவர் வாங்குற வாகனத்துக்கே வரி கட்ட முடியல. மக்கள் என்ன பாதுகாக்க போறாரு? அவரோட துணைவியார் வந்து எனக்கு வீட்டுல இருந்து விரட்டிட்டாரு, எனக்கு மாதம் எதுவுமே கொடுக்கலன்னு அந்த அம்மா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வெறும் கொடை கொடுத்துட்டு ஷூட்டிங்க்கு வந்து வெயில் படாம போய் பஞ்ச் ஸ்டாப் டயலாக் பேசுறதுக்கு மட்டும்தான் விஜய் லாயக்கு. அதே போல உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க போனாலும் ஆபாச பேச்சுகள், போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அண்ணன் எடப்பாடியார் பத்தி தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அவரெல்லாம் தவறாக பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நிச்சயமாக பெண்மணிகள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க தாத்தா போட்ட பிச்சைனால, அவங்க அப்பா போட்ட பிச்சைனால துணை முதலமைச்சராக வந்து வீண் செலவு மட்டும் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே அம்மா வந்து ரேஸ் டிராக், இருங்காட்டுக்கோட்டையில வந்து ரேஸ் டிராக் இருக்கு. ஆனா 42 கோடியில துணை முதலமைச்சர் வந்து அவருக்கு மனசுக்கு பிடித்த நபர் ஒரு பெண்மணிக்காக ரேஸ் டிராக் சென்னையிலேயே வந்து மாநகரத்திலேயே வந்து 42 கோடி வீண் செலவு பண்ணியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து தவறாக பேசுகிறார். நீங்க முட்டி போடுறீங்க, தவழ்ந்து வந்தீங்க, நீங்க எப்படி வந்தீங்கன்னு ஆபாச பேச்சுகள் எங்களுக்கும் பேச தெரியும். நாங்களும் அம்மாவின் பிள்ளைகள், ஆனா அப்படி பேச மாட்டோம். நம்மளால கேட்க முடியாது. அவங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாங்க, நீங்க எல்லாம் சட்ட ரீதியா வந்து வாரிசுகளா, நீங்க எல்லாம் சட்ட ரீதியா வந்து திருமணங்களா, கருணாநிதி பண்ண திருமணங்கள்லாம், இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. நம்ம கேட்டா இது தப்பா போயிடும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஏற்கனவே எடப்பாடி சொன்ன மாதிரி பாலிடாயில் பாய், அவர் வந்து நடிகைக்காக பாலிடாயில் குடிச்ச நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் என்ன மக்களை காப்பாற்ற போறாரு? இரவு நேரத்துல வந்து பெண்களோட கவர்ச்சி படங்களை பார்த்து லைக் பண்றது, ஷேர் பண்றது மட்டும்தான் ஓடிக்கு தெரிஞ்ச விஷயம். நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு திருநங்கையாக சொல்கிறேன். அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உறுதியாக அதிமுக ஆட்சி அமரும். அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக உட்காருவார். அண்ணன் MP சம்பதன் அவர்கள் வந்து மீண்டும் அமைச்சராக தொடருவார்.
சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. பிரச்சாரத்துக்கு எல்லாருமே போங்க, விழிப்புணர்ச்சி உண்டாக்குங்க. சாரையாக பிரச்சாரத்துக்கு நீங்க எல்லாம் சொல்லணும். பெண்மணிகள் முக்கியமாக போகணும். பெண்களோட எதிர்காலம் காப்பாற்ற வேண்டிய கடமையும் நம்ம கையில தான் இருக்கு. நிச்சயமா நீங்க எல்லாம் எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க? எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்